உடலும் மனதும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது தூக்கம், ஸ்லீப். தூக்கம்னா என்னன்னு பார்த்தலாம். உடலும் மனதும் சுய நினைவை இழந்து ஓய்வெடுக்கும் ஒரு நிலை தான் தூக்கம். ஸோ மனிதன் எதுக்கு தூங்குறான்? தூக்கத்தோடைய தேவைகள் என்ன? தூக்கத்தினால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? தூங்காம இருந்தா என்னென்ன தீமைகள் கிடைக்கும்? அதையெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்தலாம். நல்ல தூக்கத்துக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம். நம்ம தூங்குற இடமோ தூங்குற ரூமோ வந்து இருட்டா இருக்கணும். அடுத்தது சத்தம் இல்லாம இருக்கணும், அமைதியா இருக்கணும். அடுத்தது வெப்பநிலை, அந்த இடத்துடைய அந்த ரூமோடைய வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தாலும் தூக்கம் வராது, ரொம்ப குறைவா இருந்தாலும் தூக்கம் வராது. அப்புறம் நாம அதுக்கு ஏற்ற பெட்டோ பெட்ஷீட்டோ ஸ்வெட்டரோ இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணுல உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் தூக்கம் வர்றது தடைப்படும், தள்ளி போகும். அப்ப இது மூணும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு நைட்ல எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது ஏஜை பொறுத்து மாறும். பிறந்த குழந்தை அப்படின்னா அது 18 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கும். 4 மாசத்துல இருந்து 11 மாச குழந்தை அப்படின்னா 12 to 16 மணி நேரம் தூங்கலாம். 1 to 2 வயசு அப்படின்னா 11 to 14 மணி நேரம் தூங்கலாம். 3ல இருந்து 5 வயசுக்குள்ள அப்படின்னா 11ல இருந்து 13 மணி நேரம் தாராளமா தூங்கலாம். 6 to 13 வயசுனா 9 மணி நேரத்துல இருந்து 11 மணி நேரம் தூங்கலாம். 14 to 17 வயசு அப்படின்னா 8 to 10 மணி நேரம் தூங்கலாம். 18 வயசுக்கு மேல அப்படின்னா 7ல இருந்து 9 மணி நேரம் தூங்கலாம். இந்த டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். ஆனா எந்த சமயத்துல தூங்கணும் அப்படின்னா நைட்ல தான் தூங்கணும். ஸோ இந்த டைமிங் கவுண்ட் வந்து எதுல ஆட் ஆகும், எதை கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னா நைட் டைம்ல. நைட்ல கண்டினியூஸா எவ்வளவு நேரம் இடைவிடாம டிஸ்டர்ப் ஆகாம தூங்கணும் அப்படிங்கிற டைமிங் தான் இப்ப நான் சொன்ன இந்த டைமிங். ஸோ இந்த ஏஜ்ல உள்ளவங்க இந்த டைமிங்ல தூங்கியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான தூக்கம்னு அர்த்தம். சரி, தூங்குறதுனால என்ன பலன்? எதுக்காக ஒரு மனிதன் தூங்கணும் அப்படின்னா தூங்கும் போது தான் நமக்கு தேவையான பல நன்மைகள் உள்ள நடக்கும். அதுல ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வருது இம்யூனிட்டி. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பில்ட் ஆகிறது, அதிகப்படுத்துறது எது அப்படின்னா இந்த தூக்கம் தான். நம்ம சொன்ன இந்த குறிப்பிட்ட வயதினர்கள் அந்த குறிப்பிட்ட டைம்ல தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பல நோய்கள் வரதுல இருந்து தடைப்படும். அடுத்தது ஏதாவது ஒரு நோயில் அவங்க இருக்காங்க, காயப்பட்டிருக்கு, உள்காயமோ வெளிக்காயமோ அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த காயம் ஆறுறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல தூக்கம் தேவை. ஸோ இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது. நோய் வந்தது அப்படின்னா அந்த நோயை குறைக்கவும் நோய் வராமல் தடுக்கவும் இது பயன்படுது. அடுத்தது தூங்குறதுனால பெரிய பலன் யாரு கிடைக்குது அப்படின்னா எல்லாருக்கும் பலன் கிடைக்குது. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பசங்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தூங்கும் போதுதான் உங்களுடைய மெமரி பில்ட் ஆகும். ஒரு நாள்ல நம்ம என்ன படிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம மூளையில ஆழமா பதியறதுக்கு என்ன தேவை அப்படின்னா நல்ல தூக்கம் தேவை. ஒரு நாள்ல 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கிறீங்க, ஆனா நைட்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க அப்படின்னா நீங்க படிச்சதுல பாதி உங்க மனசுல நிக்காம ஸ்டோர் ஆகாம அப்படியே போயிடும். தூங்கும் போது நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் ஸ்டோர் பண்ணோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். அப்போ எது முக்கியமானதுங்கிறத பிரெயின் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம எதை ரொம்ப ஆர்வமா அர்ப்பணிப்போட படிக்கிறோமோ, கவனிக்கிறோமோ, எடுத்துக்கிறோமோ அது உள்ள நின்னுக்கும். அதை வந்து பிரெயின் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே போல எந்தெந்த விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சதோ அதையுமே வந்து பிரெயின் எடுத்து உள்ள வச்சுக்கும். நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அதையெல்லாம் தேக்கி வைக்க, ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும். தூங்கும் போது நம்ம எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லி படிச்சிருப்போமோ அது எல்லாமே போய் நிற்கும். அதனால 9th 10th +1 +2 யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிறது உங்களுக்கு மனசுக்குள்ள நிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மினிமம் 7 மணி நேரமாவது நீங்கள் தூங்கி இருக்கணும். இல்ல நான் தூங்காம படிச்சு நிறைய படிப்பேன், நிறைய படிச்சது அப்படின்னா அதை அப்படியே போய் எக்ஸாம் எழுத நான் நிறைய மார்க் வாங்குவேன். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்க படிச்சது நின்னாதானே போய் பரீட்சையில எழுத முடியும். பரீட்சை நிக்கவே இல்லைன்னா எப்படி எழுத முடியும்? அப்போ யாராவது பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறது மறந்து போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க இதை நோட் பண்ணுங்க. குறிப்பிட்ட வயசுக்கு குறிப்பிட்ட ஸ்லீப்பிங் டைம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுவும் நீங்க வந்து 15 வயசுல இருந்து 17 வயசு 18 வயசு அப்படின்னா மினிமம் 7 to 9 மணி நேரம் அவங்க தூங்கி இருக்கணும். நைட்ல தூங்கி இருக்கணும். அப்படி தூங்கி இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. தூங்கல அப்படின்னா அவங்க படிச்சது பிரெயின்ல நிக்காது, அது மறந்து போகத்தான் செய்யும். ஸோ பில்டிங் மெமரி அப்படிங்கிறது தான் தூக்கத்தோடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். நல்லா தூங்கல அப்படின்னா படிச்சது மனசுல நிக்காது, அது மறந்து போயிடும். அதனால படிச்சது நிக்கணும்னாலும் பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னாலும் நைட்ல குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது தூங்கிடுங்க. அது 10ல அப்படின்னா 8 மணி நேரமாவது தூங்குங்க. தூங்கி எந்திரிக்கும் போது நீங்க தாராளமா நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே உங்க மனசுக்குள்ள நிற்கும். அது உங்க பரீட்சைக்கும் உதவும். விதிவிலக்குகள் இருக்கும், நான் சொல்றதுல விதிவிலக்குகள் இருக்கும். அந்த பொண்ணு பாரு 3 மணி நேரம் தான் தூங்குது, இந்த பையன் 4 மணி நேரம் தான் தூங்குறான், ஆனா அவங்களாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. இவரு சொல்றாரு அதிக நேரம், அதாவது தேவையான நேரம் தூங்கல அப்படின்னா
மெமரி லாஸ் ஆயிடும், மார்க் நல்லா வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் கூட எல்லாரையும் என்னைக்குமே கம்பேர் பண்ணவே கூடாது. மெடிக்கல் டேர்ம்லையும் சரி, பிசியாலஜி அனாட்டமிலையும் சரி, ஒருத்தருக்கு மாதிரியே எல்லாருக்கும் இருக்கவே இருக்காது, அமையவே அமையாது. நம்ம சொல்றது மெஜாரிட்டி ட்ரூத், புரியுதுங்களா? அதனால நல்ல ஒரு மெமரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிங்க, நிச்சயமா நல்ல மெமரி இருக்கும். அடுத்தது, இந்த தூக்கத்தினால நமக்கு இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, ரெடியூசஸ் இமோஷனல் அப்செட். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு துன்பம் நடந்திருக்கும், இல்லைன்னா நேற்று உங்க மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு துன்பம் நடந்திருக்கும். அப்படி நடந்ததுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறோம், தூக்கம் எப்படி வந்துருச்சு, தூங்கிட்டோம் அப்படின்னா, நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கான அந்த இமோஷன் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். அது கோபமாக இருக்கலாம், அது சோகமாக இருக்கலாம், அது பெரிய மன வேதனையா கூட இருக்கலாம். இந்த வேலையை, இந்த உதவியை தூக்கம் உங்களுக்கு செய்யும். அதனால மனசு சோகமா இருக்குதா, மனசு வருத்தமா இருக்கா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க, கண்ணை மூடி தூங்குங்க. உங்களுக்கான அந்த பாரம் நிச்சயமாக குறையும். அந்த வேலையை தூக்கம் செய்யும். தூக்கத்துல இன்னும் என்ன நடக்குது, தூக்கத்தினால நமக்கு இன்னும் என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, growth. சரிங்களா? உடல் வளர்றதுக்கு, பிள்ளைங்க வளரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்கள நல்ல நேரத்துக்கு கரெக்ட் டைமுக்கு அவங்கள தூங்க வச்சிங்க அப்படின்னா ஹைட்டு வெயிட் ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்லீப் வந்து உங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸை உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது பிள்ளைங்கள் தானா நல்லா வளருவாங்க. 1வதுலயே 2வதுலயே 3வது படிக்கும் போதே அதிகமா படிக்க வச்சு டியூஷன் எல்லாம் அனுப்பி, இல்லைன்னா கையில மொபைலை கொடுத்து தூங்க விடாம அவங்கள ஆக்டிவா நைட்டு ஃபுல்லா வச்சுட்டு 1 மணிக்கு உங்க குழந்தைய தூங்க வைக்கிறீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும். அது மூளை வளர்ச்சியா இருந்தாலும் சரி, அது ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மைண்ட் கெப்பாசிட்டியா இருந்தாலும் சரி, அது எல்லாமே குறையும், தடைப்படும். அதனால எந்தெந்த வயசுக்காரங்க எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த தூக்கத்தை அவர்கள் தூங்கவில்லை என்றால் நிச்சயமாக வளர்ச்சி பாதிக்கப்படும், புத்துணர்ச்சி பாதிக்கப்படும், உடம்பு சோர்வு தான் அதிகமாகும், உடம்புல எந்த ஒரு சக்தியும் இருக்காது. அடுத்த நன்மை தூக்கத்தினால என்ன அப்படின்னா, ரீசார்ஜ். சார்ஜ்னா என்ன, நம்ம உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நல்லா தூங்கும் போது தான் கிடைக்கும். அப்ப நல்லா தூங்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம உடம்பு பூஸ்ட் ஆகுது. பூஸ்ட் ஆகும்போது அடுத்த நாள் வேலையை நம்மளால சிறப்பா செயல்பட முடியுது, செய்ய முடியுது. சரிங்களா? ஸோ ஒரு சில உடல் நோய்கள், ஒரு சில மனநோய்கள் இருந்ததுன்னா உங்களால தூங்க முடியாத போகும். அந்த நோய்களை, இப்போ ஒரு கால் வலி இருக்கு, அந்த வலி உங்களை தூங்க விடாத பண்ணுதா, அந்த கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. மனசுல பதட்டம், பயம் அல்லது மன சோர்வு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் மருந்து இருக்கு, அதையும் நீங்க ட்ரீட்மெண்டா தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ தூக்கம்னா என்னன்னு சொல்லியாச்சு, தூங்குறதுக்கு என்னென்ன தேவைகள்னு சொல்லியாச்சு, தூங்கும் போது என்ன நடக்கும், அதனால என்ன பலன்கள்னு சொல்லியாச்சு. அதை செய்யல, நம்ம தூங்கல அப்படின்னா என்ன தீமைகள் நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். சரி, ஒரு வேளை நல்லா தூங்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, புவர் ஃபோக்கஸ். அதாவது ஒரு விஷயத்துல கவனம் வைக்கிறது சிதையும். நம்மளால ஒரு விஷயத்துல கவனம் வைக்க முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் நைட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறாங்க, டிவி பார்த்தாங்க, சினிமா பார்த்தாங்க, அல்லது மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா தூங்கல அப்படின்னா அடுத்த நாள் அவங்க பள்ளிக்கூடத்துல அவங்க டீச்சர் பாடம் எடுக்கும் போது அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கான திறமை குறையும், கவனிக்க முடியாது. இல்ல படிச்சுட்டு அதனால தூங்கல அப்படின்னாலும் அடுத்த நாள் பாடம் எடுக்கிறத உங்களால கவனிக்க முடியாது. ஸோ ஃபோக்கஸ் குறையும். அதனால நல்லா தூங்குங்க. கிளாஸ்ல நல்லா கவனிக்கணும், அல்லது ஆஃபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ணணும், புதிய புதிய டாஸ்க், புதிய புதிய சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு வருது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கி இருந்தாதான் புதிய வேலைகள் எல்லாம், புதிய பாடங்கள் எல்லாம் நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். நல்லா தூங்கல அப்படின்னா கவனம் சிதறும். அடுத்தது மூடு ஸ்விங். நம்மளுடைய மனசு வந்து ஒரு சில சமயம் சந்தோஷமா இருக்கும், ஒரு சில சமயம் நம்மளையே அறியாம சோகமா போவோம், புத்துணர்ச்சி இல்லாம இருக்கும். ஒரு சில நொடிகள்ல நல்லா ஏதோ நம்மளால பண்ணிட முடியும்னு தோணும். அப்புறம் ஒரு சில சமயங்கள்ல அடைச்சி போ, என்ன இது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு தட்டும். இதுக்கு பேர் மூடு ஸ்விங்கிங். சந்தோஷமா ஒரு சில சமயங்களையும் சோகமா ஒரு சில சமயங்களையும் மாறி மாறி வரும். ஸோ இந்த மாதிரியான நிலையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நல்லா தூங்கி எந்திரிங்க. சிலர் சொல்றது, சார் நான் 8 மணி நேரம் தூங்கிடுறேன், அப்படி இருந்தும் எனக்கு வந்து உடம்பு புத்துணர்ச்சியா இல்லை, எனக்கு வந்து சோர்வாகவே இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா லேட் நைட் ஸ்லீப்பா இருக்கும். தூக்கம் அப்படிங்கிறது நைட்ல தூங்குறது மட்டும்தான் தூக்கம். பகல்ல தூங்குறதுங்கிறது அது தூக்கம் அல்ல. நமக்கு இயற்கை நைட் எதுக்கு கொடுக்குது, ரெஸ்ட் எடுக்க தான். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் நைட் வருது. அப்போ எந்த சமயத்துல தூங்குனா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கணும், நைட்ல தூங்கினாதான். இல்ல நான் நைட் டியூட்டி பாக்குறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வாழ்ந்தாகணும், பணம் சம்பாதிச்சாகணும்,
தேவைகள் இருக்கு. நீங்க வந்து பகல்ல தூங்குற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆகாம கம்ப்ளீட்டா ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் தூங்கிங்க. பட் மெடிக்கல் அட்வைஸ்ங்கிறது நைட் ஷிஃப்ட் நாட் அட்வைஸ். புரியுதுங்களா? நைட் டியூட்டி நாட் அட்வைஸ். பட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம வேலை, உங்களுடைய வருமானம் அதை சார்ந்து தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்றது, விதி விலக்கு தான். அதுக்கேற்ற மாதிரியான தூக்கம் தான் அட்லீஸ்ட் மதியானத்துலயாவது நம்ம ஏற்றோம். நான் வந்து லேட்டா தூங்கினாலும் 8 மணி நேரம் தூங்கிடுறேன். 1 மணிக்கு தூங்கினாலும் நான் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 2 மணிக்கு தூங்கினாலும் நான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அதனால நான் 8 ஹவர்ஸ் தூங்கிடுறேன்ல, அப்ப இது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நோ, அது தப்பு. நைட்ல தூங்கினா தான் தூக்கம். அப்பதான் உங்களுக்கு தூக்கத்தினால கிடைக்கிற பலன்கள் கிடைக்கும். அதுவும் ப்ராப்பர் கரெக்டா ஒரு 10 மணி 10:30 மணிக்குள்ள தூங்கி காலையில 6-7 மணிக்குள்ள எந்திரிச்சிடணும். இந்த டைமிங்ல தூங்குறது தான் தூக்கம். 1 மணிக்கு 2 மணிக்கு படுத்து இல்ல நான் 9 மணி நேரம் அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் உடம்பு கன்சிடர் பண்ணாது. ஸோ அதை தான் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது, ஏர்லி ஸ்லீப் டிலேயிங் டெத், டிலேட் ஸ்லீப் ஏர்லி டெத். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் தாமதமா தூங்குறாங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரமா இறந்து போவாங்க. யாரெல்லாம் சீக்கிரமா தூங்குறாங்களோ அவங்கெல்லாம் மெதுவா இறப்பார்கள். அப்போ உங்களுடைய உயிரே, உங்களுடைய வாழ்நாளுடைய அளவே நீங்க தூங்குறத வச்சுதான் இருக்குது. நிறைய ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை இருந்தா நம்ம சொன்ன டைமிங்ல சொன்ன அளவுல தூங்குங்க. ஸோ நல்லா தூங்கல அப்படின்னா வாழ்நாளே குறையும் அப்படிங்கறதா ரிசர்ச் சொல்றது. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மூளை பாதிச்சு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உடல் பருமன் ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்லா தூங்குங்க, கரெக்ட் டயத்துக்கு தூங்குங்க, போதுமான அளவுக்கு தூங்குங்க, நோயிலிருந்து உங்களை தற்காத்துக்குங்க, ஆயுளையும் கூட்டிக்கிங்க. நீங்கள் வாழும் நாட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தூங்கும் நேரம் சரியானதாக இருக்க வேண்டும். அது குறைவானதாகவும் இருக்கக்கூடாது, அது தாமதமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சொன்ன டைமிங்ல, சொன்ன அளவுல, சொன்ன விதத்துல தூங்குங்க.